Hello friends, welcome to XHTML and CSS 11th tutorial. நான் சீனு. நம்ம போன கிளாஸ் வரைக்கும் ஒரு border எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்ன்றதானா ஒரு லிங்கிங்கை எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அது நான் ஏற்கனவே எழுதிட்டேன் பாருங்க. இது HREF அதாவது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் லிங்க் எப்படி கொடுக்குறதுன்னு. நான் கூகுள் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கிங்க்கு எப்படி கலர் கொடுத்துருக்கேன்றதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். லிங்க் அப்படின்னா இதெல்லாம் விட்டுருங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்றேன். அதான் சொல்லி கொடுத்தோம்ல, அந்த இன்விசிபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது காட்டுறோம் உங்களுக்கு. எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சு. எது வரைக்கும் தான் நம்மளுக்கு மறைக்கணுமோ அது வரையும் மறைச்சிக்கோங்க. இப்போதைக்கு இதை மறைச்சிட்டேன். இது மட்டும் எழுதியிருக்கேன். லிங்க் அப்படின்றத வச்சு இதுதான் இது லிங்க்ன்றதுனால லிங்க்னு போட்டுக்கோங்க. கலர் ரெட் கொடுத்துருக்கேன். அப்புறம் டெக்கரேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அண்டர்லைன் போட்டு வரும். சேவ் பண்ணிவிடுங்க. இதில் போய்ட்டு லான்ச் பண்ணிவிடுங்க. சாரி பாருங்க, தெரியுதுங்களா? கூகுள் அப்படின்றது வந்திருக்கு. ரெட் கலர் கொடுத்துருக்கிறதுனால ரெட் கலர் காட்டுது. ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போது அடுத்தது கீழே இருக்கிறத நான் காட்ட போகிறேன். கீழே இருக்கிறது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போது லிங்க் விசிட் பண்ணும் நம்ம, அதாவது இப்போ விசிட் பண்ணிட்டப்போ நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அது கிளிக் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு கலர் ஆகும், கிளிக் கொடுத்த அப்புறம் ஒரு கலர் ஆகும். அதை எப்படி மாற்றுறதுன்னா விசிட்னு போட்டு கலர், அதாவது கிளிக் பண்ணதோடனே க்ரீன் கலராக மாறுற மாதிரி பண்ணணும். அதுக்காக இது எழுதியிருக்கேன். அடுத்தது அவவேர், அதாவது நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அப்போவே ஒரு கலராக டிஃப்ரென்ஸாக காட்டணுன்றதுக்காக அது எழுதியிருக்கேன். அது பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் கலரு ப்ளூவாக இருக்கிறதாகவும் அதோட டெக்ஸ்ட் கலர் ஒயிட் இருக்கிற மாதிரியும் அண்டர்லைன் போடுற மாதிரியும் நான் எழுதியிருக்கேன். இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து லான்ச் பண்ணிடலாம் குரோமில். பார்த்துக்கோங்க, கிட்ட எடுத்துகிட்டு போனதுன்னே அந்த ப்ளூ கலரு ஒயிட்டாக மாறிடுச்சு. கீழே அண்டர்லைன் வந்துருச்சு. அதுக்கு முன்னால் ரெட் ஆகுது நார்மலாக. தெரியுதுங்களா? இவ்வளோ தாங்க ஒரு லிங்க்குக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுன்றது. இவ்வளோ தான். நம்ம இதையே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் இந்த கலரிங் மாற்றி போட்டோமா, அதாவது இப்போ பாருங்கள், கலர் மாற்றி காட்டுறேன். எல்லோ காட்டுறேன். ப்ளூ இருக்குங்களா, எல்லோ அப்படின்னு போட்டு அதை சேவ் பண்ணிடுறேன். இப்போது அதை எப்படி அது லான்ச் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? எல்லோ கலரு ஒயிட் கலர் ஆகிடுச்சு. அதையும் மாற்றிடலாம். இங்கே இருக்குது இல்லைங்க, ஒயிட் கருத்தாகும். நான் பிளாக்னு போடுறேன், ஏன்னா எல்லோவில் பிளாக் நல்லா தெரியும். தெரியுதுங்களா? பிளாக் ஒயிட் அது மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் போனோம் இதில் பார்த்தது. இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு லிங்காக, அதாவது பேராகிராஃப்க்கு பீன்னு போட்டு இந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதேமாரி ஒவ்வொரு PUL அது மாதிரி நிறைய டேக் இருக்குங்க இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு டேக்கும் எழுதி காட்டும் பாருங்கள். UL டேகு, அண்டர்லைன், இந்த அன்லிஸ்டடு, அப்புறம் லிஸ்டட் டேகு, அது மாதிரி லிஸ்டட் டேகு, பேராகிராஃப் டேகு, இன்னும் நம்ம எந்தெந்த டேகெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ H1 டேகு, அது மாதிரி எந்த டேக் யூஸ் பண்ணாலையும் எல்லா டேகுக்கும் இந்த மாதிரி டேக் இருக்குங்க இல்லைங்களா, அதோட முதல் எழுத்தை மட்டும் இங்கே போட்டு நம்ம கலரிங்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நிறைய டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நீங்களே ஒரு பார்டர் உருவாக்கணும், நல்லா அழகாக உருவாக்குவீங்க. வீட்டில் இதை அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு குட் வெப் டிசைனர் ஆகலாம். அடுத்த கிளாஸில் டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.